நம்ம நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அந்த பாடலோடைய ஃபர்ஸ்ட் இது அற்றை திங்கள் அவ்வள் நிலவில் அப்படின்னு ஒரு பாடல் வரும் பார்த்திருக்கீங்களா? நறுமுகை அந்த படத்தில் அதுதான் பொய். ஒரு சோகமான பாட்டை ரொமான்டிக் சாங்கா மாற்றி எழுதி விட்டு யார் எழுதுன? வைரமுத்துவா? வாய்ப்பு இருக்கு. வைரமுத்துவா எனக்கு யார் எழுதுனான்னு எனக்கு சரியா தெரியல. பட் யார் வாய்ப்பு இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது பாரி மகளிர் பாடுற பாடல், அங்கவை சங்கவை பாடுற பாடல். இந்த பாட்டை எடுத்து ரொமான்டிக் சாங்கா மாற்றி வச்சா எரிச்சல் வருமா? அது ரொம்ப ஒரு டெப்த்தாக ஒரு சோகத்தில் இருக்கிற ஒரு பாடல். அது அந்த குன்று பறி போயிடுச்சு, என்னோட தந்தையும் எங்கள் கூட இல்லை அப்படிங்கிறத அந்த பாடல். நீங்கள் சொல்கிறதுனால விக்ரமோடைய பேரும் அடிப்படுது, இதுவும் கன்ஃபார்ம் இல்லை, அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. நீ நடி ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் குடிகாரன்னு நடிச்ச, கல்லடிடா குட்டிடா செருப்பு கட்டு அடிடா நாங்கள் உன்னை அடிக்கணும். ஆதித்த கரிகாலனை இவங்க கொலை பண்ணுவாங்க, அது வரலாறுல எல்லாம் பதிவாயிருக்கும், அப்படியே மறைச்சாங்களா? காட்டியிருக்க வேண்டியதானே? பொன்னியின் செல்வன் நாவலே ஃபேக், நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி நாவல் வச்சுக்கிட்டு கடைசியில் வரலாறு திருச்சி கொண்டு போகிறாங்களா? கடைசியில் பாண்டிய மன்னனை வந்து கற்பழிச்சான் அது இதுன்னு போட்டு இந்த படத்தில் அந்த நாவல்லாம் கூட இல்லாத கருமத்தை கொண்டு வந்து காட்டியிருப்பான். மனிதர் மறந்துருச்சா? பாண்டியன் வந்து இவர் மேலே இருந்து வெறுப்பில் போயிட்டு அந்த பெண்ணை வந்து ஊமை அரசியை போய் கற்பழிச்சிட்டான் அப்படின்னு. எவ்வளோ ஒரு வக்கரத்தில் தமிழர் மன்னர்கள் மீது அசிங்கமாக கதைகளை புனைவுகள் எழுதிட்டு கேட்டால் புனைவு இதில் 7ஆம் வரின்னு ஒரு படங்க, ரொம்ப பெரிய இன்னும் மயிர் படங்க. அதுலேயும் அதே கருமம் தான். அசிங்கம், மூத்திரத்தை குடிக்கிற மாதிரி, நரபலி கொடுக்குற மாதிரி, ரத்தத்தை குடிக்கிற மாதிரி, பச்சை மாமிசத்தை சாப்பிட்ற மாதிரி. அது 2வது பாகம் எடுக்க போறாராம் அவரு. நீ எடு, நீ மேலே எடு. 1000 ஒருவன், சாரி 1000 ஒருவன், 7ஆம் வரியில் அது வேற கதை. 1000 ஒருவன் நீ எடு இனிமேது. அப்போ இனிமேது தமிழர்கள் இதை கண்காணிக்கணும். இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கூமுட்டத்தனமாக நம்ம சுற்றிக்கிட்டு இருந்தோம். எவன் படம் எடுத்தாலும் அது என்ன கதையாக இருந்தாலும் என்ன கருமாந்திரமாக இருந்தாலும் உட்காந்து இன்னைக்கு புலம்பிக்கிட்டு இருக்கோம். தமிழை தப்பாக சித்தரிச்சு படம் எடுத்திருக்காங்க, அதை தப்பாக சித்தரிச்சு படம் எடுத்திருக்காங்க. அதனால் நமக்கு பின்னாடி இதனால நமக்கு பின்னாடி ஏற்படுங்க.